அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு வாழ்த்து மாடல் எப்படி நம்ம டிசைன் பண்ணலாம் 12க்கு 18 சைஸ்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம காட்டுற இந்த டிசைன் தான் நம்ம இப்போ பண்ணி அதனோட வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்மளோட வீடியோக்குள்ள ஃபர்ஸ்ட் போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு எப்பவும் போல ஒரு பேஜ் வந்து 12, 18 சைஸ்க்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுல வந்து அந்த இமேஜுக்கு தேவையான அந்த ரெக்டாங்குலர் அந்த ஷேப்பை வந்து நான் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து 7, 8 போடும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இமேஜஸ்க்கு எத்தனை ரெக்டாங்குலர் பாக்ஸ் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண முடியுமோ அத்தனை பாக்ஸையும் நம்ம வந்து இன்சர்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி நான் கட் பண்ணி வச்சிருந்த கப்புள்ஸோட ஃபோட்டோஸை வந்து நான் வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஷேப்ஸ் வந்து பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை வந்து குரூப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட். ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. அந்த கீழே உள்ள அந்த ஃபேர்னஸ் மட்டும்தான் தெரியும். ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு கீழே இருக்கிற 4 பாக்ஸஸ்க்கும் டாப்ல இருக்கிற 4 பாக்ஸஸ்க்கும் இப்படி பண்ணுங்க. ஷார்ப்னஸ் வந்து எட்ஜோட ஷார்ப்னஸ் வந்து நமக்கு வந்து தெரியாம இருக்கிறக்காண்டி, அதாவது கீழே வந்து ஒரு தெரியணும் அப்படின்றக்காண்டி நம்ம அதை பண்றோம். ஸோ நான் இப்போ வந்து வச்சுட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா, நான் இது எல்லாமே ஆல்ரெடி இன்னொரு டிசைன்ல பண்ணியிருந்த அந்த திருமண விழா, அப்புறம் நேம்ஸு, ஸோ இந்த இதெல்லாம் வந்து நான் வந்து டைப் பண்ணாம அங்கேருந்து ட்ராக் பண்ணி இன்சர்ட் பண்ணிக்கிறேன். நீங்க நியூவா பண்ணும்போது நீங்க டைப் பண்ணி தான் பண்ணணும். அப்படியும் பண்ணலாம். இல்ல உங்களுக்கு பழைய ப்ராஜெக்ட்ல எதனாச்சும் இருந்துச்சுன்னா கூட அதை எடுத்து இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுங்க, என்னோட ஸ்டைல்ஸ் வந்து நேமோட ஸ்டைல்ஸ் வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ அடுத்ததா நம்ம வந்து ஒவ்வொரு ஃபோட்டோவா வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பாக்ஸஸ்ல வந்து இன்சர்ட் பண்ணணும். ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணோம், ஒவ்வொரு பாக்ஸை இப்போ ஃபர்ஸ்ட் ஷேப்பை செலக்ட் பண்ணிட்டு அதில் ஒரு இமேஜ் வந்து இன்சர்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லி போய்கிட்டே இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து நான் வந்து இதோட ஷார்ட்கட்ஸ் எப்படி யூஸ் பண்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லேயரை வந்து நான் சூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது பேக்ல இருக்கிற லேயரை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். எந்த ஷேப்ல நமக்கு வேணுன்ற லேயரை சூஸ் பண்ணிட்டு இமேஜை வந்து ஃபோல்டர்ல இருந்து ட்ராக் பண்ணி நேரா நம்ம போட்டோஷாப்ல வந்து இன்சர்ட் பண்றோம். ஸோ இது மேல வந்ததும் கண்ட்ரோல் அல்ட் ஜி, சரியா? இது ஷார்ட்கட்டு. ஒன்ஸ் அகைன் கண்ட்ரோல் அல்ட் ஜி, சரியா? இப்படி வந்து நம்ம எதுவா இருந்தாலும் இதுல வந்து இன்சர்ட் பண்ணிக்கலாம் இந்த இதை வச்சு. ஸோ நான் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து ஃபோட்டோஸ் வந்து இன்சர்ட் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு வந்து கொஞ்சம் அடிஷ்னல் ஷேப்ஸ் வேணுன்றதுனால நான் சேவ் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு இமேஜா பிஎன்ஜி ஃபைலா வந்து நான் எடுத்து வந்து இன்சர்ட் பண்ணிக்கிறேன். எனக்கு எப்படி வச்சா நல்லா இருக்கும் அப்படின்றது வந்து நான் வந்து சூஸ் பண்ணி ஒவ்வொன்றா செட் பண்றேன், சரியா? இந்த மாதிரி நீங்களும் உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் அப்படி இல்லை அப்படின்னா நெட்ல இருக்கிற இமேஜஸ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. சரி பண்ணுங்க. ஒவ்வொரு எது நல்லா இருக்கோ அதை அப்படியே வச்சுக்கணும், சரியா? இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒவ்வொரு டைமும் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்தவங்களோட ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்றதை விட ஒரு நல்ல டிசைனர் ஆகணும் அப்படின்னா நம்ம ஓனா ஒவ்வொரு லேயர்ஸையும் கிரியேட் பண்ணி ஒவ்வொரு ஷேப்பையும் இன்சர்ட் பண்ணி நீங்க ஒரு நல்ல டிசைன் அடுத்ததா வந்து நீங்க பண்றதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். எதையும் யாரோட ஃபைல்ஸையும் எதிர்பார்த்து யாரையும் நம்பி நீங்க எப்பவுமே நீங்களா ட்ரை பண்ணுங்க. இப்போ நான் எனக்கு தேவையான அந்த ஹார்ட், அப்புறம் ஹாப்பி மேரேஜ், அப்புறம் இந்த மாதிரி ஸோ நம்மளோட கப்புள்ஸ்க்கு பேக்ல கொஞ்சம் ஃப்ரண்டா ஒரு இமேஜ் தெரியணுன்றக்காக என்ன பண்றேன்னா அதுல வந்து ஒரு சர்க்கிள் ஷேப் லேயர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், எலிப்ஸ். ஸோ இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ஒரு லைட் எஃபெக்ட் வேணுன்றக்காக நெட்ல இருந்து ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணதான் எல்லாமே. ஸோ இதை நீங்களும் பண்ணலாம். ஸோ இல்லைன்னா ஒரு சேஃப் மாஸ்க் லேயர் போட்டு நீங்க ஓனா எடிட் பண்றேன். அது எப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோல பண்றேன்.
ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா போறதுனால ஒவ்வொரு இமேஜஸையும் நான் ஓனாவே ஆட் பண்ணி தான் பார்க்குறேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட ப்ராஜெக்ட்ல இன்சர்ட் பண்ணி செட் பண்ணி பாருங்க. எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த டிசைன்ஸ் வந்து கம்ப்ளீட்டட் ஆயிருச்சு. லைட்டா என்ன பண்ணுவோம்னா, லைட்டா ஒரு பேக்ரவுண்ட் மட்டும் இன்சர்ட் பண்ணிட்டோம்னா டிசைன்ஸ் ஃபினிஷ் ஆயிரும். இப்படி நீங்களும் உங்களோட டிசைன்ஸை வந்து பெஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இல்லை ஃபோட்டோஷாப் கற்றுக்கணுன்னு ஆர்வம் உள்ளவங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ எந்த மாதிரியான டிசைன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொன்னால் மட்டும்தான் என்னால் அடுத்த வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியும். எந்த மாதிரி நீடட் இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல ஒரு கண்டென்ட்டோட மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.